தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலானது தற்போது துவங்கி வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேலூர் மாவட்டத்திலும் இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்தோடு தற்போது இந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய மையங்களுக்கு தொடர்ந்து வாக்குப்பதிவை அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 5,56,783 ஆண் வாக்காளர்களும் 5,91,881 பெண் வாக்காளர்கள் 165 மூன்றாம் பாலினத்தினர் என மொத்தம் 11,48,847 வாக்காளர்கள் உள்ளனர். மாவட்டத்தில் மொத்தம் 678 அமைவிடங்களில் 1427 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 149 பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு வாக்குச்சாவடிகள் கூடுதலாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி மையத்தில் மொத்தம் 6848 அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மொத்தம் உள்ள 1427 வாக்குச்சாவடி மையங்களில் 1716 இயந்திரங்கள் மற்றும் 1853 யாருக்கு வாக்களித்தோம் என்ற இயந்திரங்கள் இதனோடு சேர்த்து 115 வகையான பொருட்கள் இந்த ஒவ்வொரு மையங்களிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இளைஞர்களுக்கான வாக்குச்சாவடி மையம், 5 மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குச்சாவடி மையம், 5 மாதிரி வாக்குச்சாவடி மையம், 25 மகளிர் வாக்குச்சாவடி மையம், 25 பசுமை வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த வாக்குப்பதிவானது துவங்கி தொடர்ந்து பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்தோடு வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கொணவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் பொதுமக்கள் அனைவருமே ஆர்வத்தோடு இந்த வாக்குப்பதிவை நாம் செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மேலும் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அதிக வெயிலானது பதிவாகி இருக்கின்றன. ஆகவே பொதுமக்களுக்கு ஏதுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களின் வெளியவும் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியம் என்று உணர்த்துவதற்காக ரோபோ வரவழைத்து அந்த ரோபோ மூலமாக இந்த வாக்குப்பதிவு தேர்தல் குறித்த அந்த பிரச்சாரங்கள், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோபோக்களை கொண்டு வரப்பட்டு இந்த மையங்களில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஓரிரு மையங்களில் இந்த ரோபோக்களை வைத்து விழிப்புணர்வும் செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்வத்தோடு தற்போது வாக்குப்பதிவை செய்து வருகின்றனர்.